வாணியம்பாடியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நூருல் அமீன் இணைகிறார். நூருல் அமீன், விவரங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டு ஊராட்சி கோவிந்தன் வட்டம் பகுதியை சேர்ந்தவர் பிரபு. இவருடைய மனைவி உமா. பிரபுவின் தம்பி சக்திவேல் என்பவருக்கும் உமாவுக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சக்திவேல் அண்ணி உமா மற்றும் அவரது 2 பிள்ளைகளை அழைத்து சென்று குடும்பம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அவருடைய தம்பி சக்திவேலிடம் மனைவி உமா மற்றும் பிள்ளைகள் குறித்து கேட்டுள்ளார். அப்போது அண்ணன் தம்பிக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் தடிக்க சென்ற உறவினர்கள் 4 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவம் குறித்து கிராம போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேல் உட்பட குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் கோவிந்தன் வட்டம் பகுதியில் சக்திவேல் தங்கியிருந்த வீட்டில் செம்மர கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக கிராம மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் வீட்டை சோதனை மேற்கொண்டனர். அப்போது வீட்டில் 23 செம்மர கட்டைகள் பதுக்கி வைத்து இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இது குறித்து வாணியம்பாடி வனசரக அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் வாணியம்பாடி வனசரக அலுவலர் குமார் தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று 23 செம்மர கட்டைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட செம்மர கட்டைகள் மதிப்பு சுமார் 6 லட்சம் ஆகும். விவரங்களுக்கு நன்றி நூருல் அமீன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.